கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய். தாழ்ந்து நின்ற நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததினால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 நாளாகமும் 34 27வது வசனம். அதாவது யூதா நாட்டிலுடைய கடைசி அரசர் யோசியா 16 வயசுல இவர் ராஜாவாகிறாருங்க. இவர் சிறப்பான ஆட்சி புரிகிறார். என்னன்னா இந்த பல தெய்வ வழிபாடுகள்லாம் இருக்கிற நேரத்துல இதெல்லாம் பிற தெய்வங்கள் எல்லாம் அந்த நாட்டிலிருந்து அகற்றுகிறார். மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்யறாரு, மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமும் செய்யறார். எல்லா அந்நிய தெய்வங்களையும் அந்த சிலைகளையும் அகற்றி விட்டு கடவுளுக்கு மட்டும்தான் இவர் யாவேக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கிறார். அப்போ அந்த தேவாலயத்தை சீரமைக்கிறார். அப்ப சீரமைக்கும் போது இந்த இல்கியா வழியாக மோசேனுடைய அந்த நியாயப்பிரமாண நூல் அவருக்கு கிடைக்குதுங்க. அதாவது அந்த தோல் சுருள கிடைக்குது. இப்ப அவர் என்ன பண்ற, உல்தால் அப்படின்ற பெண் தீர்க்கதரிசி வழியாக அந்த நாட்டிற்கு வரவிருக்க போகிற அந்த கொடுமையை குறித்து இவர் அறிந்து கொள்கிறார். அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த அதாவது தன்னுடைய நாடு அழிந்து போயிடக்கூடாது அப்படின்னு மனம் நொந்து அவர் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு கடவுளுக்கு முன்னாடி அப்படி ஒரு அழுது தன்னை தாழ்த்தி வேதனையோடு தனக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் மனம் கசந்து அழறாரு. அதாவது நான் ஏதோ தனிப்பட்ட பாவமோ அல்லது என்னுடைய நாட்டில் இருக்கிற மக்களே தனிப்பட்ட பாவங்களோ செய்திருந்தால் இறைவா மன்னித்து விடு, எங்களுடைய நாட்டை அழித்து விடாதே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கடவுளுக்கு முன்னாடி மனம் கசந்து தாழ்த்தி அழ ஆரம்பிக்கிறார். அப்ப கடவுளும் இவருடைய மன்றாட்டை கேட்டு அழகாய் அவர்களை அதுல இருந்து தீமையிலிருந்து காக்குறாருங்க. அப்போ ஒரு ராஜாவே தன்னுடைய நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக மனங்கசத்து அழுத ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்வுக்காக நம்முடைய ஒருவேளை நமக்கு எதிராக ஏதேனும் துன்பங்கள் வரும் என்று சொன்னா அதுல இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி கடவுள் மட்டும்தான். அவரை நாம் இருக பற்றி கொண்டு ஆண்டோடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பிழைகளை, நம்முடைய தவறுகளை ஆய்ந்து உணர்ந்து அறிந்து அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நிச்சயமாக நாம் எல்லோரும் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.